எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுதுங்க. அதாவது இந்த விஜய் டிவிக்கும் அதாவது பிக் பாஸ் டீமுக்கும் விஜய் சேதுபதிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்ற மாதிரி கிளியரா புரிஞ்சு போச்சு. ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாரு, நீ விளையாடுன்னு சொல்லிட்டு அவர் அடிப்பார். ஓகேங்களா, விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏன் விளையாடுன்னு சொல்லிட்டு இவர் அடிப்பார். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோல கண்டென்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா இந்த செகண்ட் ப்ரோமோல விஜய் சேதுபதி என்ன கேட்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மண்டே கழுவுற வேலையை பார்த்தது யாரு அப்படின்ற மாதிரி. அதாவது 8 பேர் உள்ள வந்தாங்களே, ஸோ அந்த 8 பேர்ல எத்தனை பேர் வந்து மண்டே கழுவுற வேலையை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ இந்த கேட்கிற இந்த கேள்வியிலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கம்பல்சரி ஒரு பேர் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது யாருன்னா ஃபேட்மேன் ரவீந்தர் மட்டும்தான். ஏன்னா வந்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் கொஞ்சம் பாராட்டி விட்டுட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் பிக் பாஸ் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலக இன்ஃபர்மேஷனை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் என்ன சொன்னார்னா, இது உங்களுக்கான போட்டி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கூட காம்படிட் பண்ணணும், நீங்க வந்து விளையாடுங்கன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமா ரவீந்தர் என்ன முடிவு பண்ணிட்டார், ஓகே இப்போ இங்க இருக்கணும் நம்ம கிளப்பி விட்டா தான் நம்ம உள்ள போக முடியும் அப்படின்ற மாதிரி கேம் விளையாட ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகேங்களா, அதுல முதல் ஸ்டெப் என்னன்னா போட்டி எடுக்க வைக்கிறது. ஸோ போட்டி எடுக்க வைக்கிறது யாரை எடுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சார்னா முதல் டார்கெட் பச்சைக்கிளி தான். அதாவது பச்சைக்கிளியை தூக்கிட்டா, ஏன்னா இப்போ ஷோர் ஃபைனலிஸ்ட் அவரு, ஸோ அவரை தூக்கிட்டா ஒரு வேக்கண்ட் கம்பல்சரி வந்துடும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ பச்சைக்கிளி கிட்ட மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்தாரு. 2 விஷயமா பச்சைக்கிளி அட்டாக் பண்ணாரு. ஒன்று வந்து பொட்டி எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து அடி அப்படின்ற மாதிரி 2 விதமா அடிக்க ட்ரை பண்ணாரு. ஸோ இந்த 2 விதத்திலேயே அவர் ட்ரை பண்ணது நடந்துதான் பார்த்தீங்கன்னா நடக்கல. ஆனால் பச்சைக்கிளி சில இடத்துல கன்வின்ஸ் ஆயிடுச்சு, சில இடத்துல மிரட்டிட்டாரு. அதாவது ஒரு கேம் பிளே எப்படி தெரியுமா இருந்தது, ஒன்று நான் சொன்னதை செய்யி, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நான் உன்னையும் சேர்த்து அடிப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினார் பாருங்க. அதுதான் ஹைலைட்டு. அதுவும் பச்சைக்கிளியே தரமா மிரட்டினார். என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த மாதிரி இப்போ வந்து நீ வந்து முத்து அடிக்கல, அதாவது என் டீமுக்குள்ள என் கூட சேர்ந்து என்னோட டீம் கூட சேர்ந்து நீ அவனை அடிக்கலனா நான் உன்னை அடிப்பேன். எப்படி அடிப்பேனா, நீ ஜாக்லின் சௌந்தர்யா ஓட்டில் தான் இவ்வளோ நாள் தப்பிச்சிட்டு வந்த அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்து உன்னை அடிப்பேன் அப்படின்ற மாதிரி பச்சைக்கிளிக்கிட்டே சொன்னாரு. பச்சைக்கிளி கொஞ்ச நேரத்தில் செதறிச்சு. ஏன்னா அந்த மனுஷன் திருப்பி நம்மளே அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறேன், நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்ல, இதுல எனக்கு ஒரு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன் வந்து கொஞ்சம் மாறுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல பச்சைக்கிளி வந்து பார்த்தீங்கன்னா போட்டி எடுக்கிறதுல சில இடத்துல கொஞ்சம் கன்வின்ஸ் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஓகே ஒரு ஐடியா வந்துருச்சு. ஏன்னா இவர் எல்லாருக்கிட்டையும் பேசும்போது பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி உசாராயிடுச்சு, இந்த மனுஷன் எல்லாரும் மண்டையே கழுவுறாரு, ஸோ நம்ம இதில் உளுந்துடக்கூடாது, இந்த புதக்குழியில் உழக்கூடாது அப்படின்ற மாதிரி பச்சைக்கிளி நினைச்சு. அது மட்டும் இல்லாமல் பச்சைக்கிளி இன்னொரு தாட் வேறு இருக்கு. நேற்று சொன்னார் பார்த்தீங்களா எபிசோட்ல, அதாவது வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள், அது காமிக்கல உங்களுக்கு, லைவ்ல பார்த்துருந்தேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு மேஜிக் நடக்கும்னு நம்புறேன். இப்போ வந்தவங்களாம் முத்து தான் டைட்டில் வின்னர்னு சொல்றாங்க. ஆனா நான் ஒரு மேஜிக் நடக்கும் நம்புறேன். போன வாரம் எப்படி ஒரு மேஜிக் நடந்ததோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட்ல கம்பல்சரி ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக் நடந்து நான் வந்து டைட்டில் வின்னர் ஆவேன் அப்படின்ற மாதிரி பச்சைக்கிளி நம்பிட்டு இருக்கு. நம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஆல்ரெடி அங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க டைட்டில் யாருக்கு அப்படின்ற மாதிரி. உள்ளே அடிச்சுக்கிறாங்க, வெளியே அடிச்சுக்கிறானுங்க. உள்ள 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, வெளியே 10 பேர் அடிச்சுக்கிறானுங்க. அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா டைட்டிலுக்கு இப்போ போட்டி போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பிஆர் ஓட்டு ஜெயிக்க போதா, மக்கள் ஓட்டு ஜெயிக்க போதானே தெரியல. இதுல இந்த பச்சைக்கிளி வேற நடுவில் இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒரு மிராக்கல் நடக்கும், நான் வந்து டைட்டில் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. எனவே அதை விட்டு தங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒவ்வொருத்தர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கிறாரு. ஸோ இல்லை தீபக் எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, இல்லை சார் ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா மண்டைகள் தான் ட்ரை பண்ணார், நிறைய ஐடியா எல்லாத்துலையும் போட்டார், ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சில இடத்துல வேலைக்கு ஆகாம தான் போச்சு. அது ஃபேட்மேனே அவர் உறுத்திருச்சு. அதாவது என்னடா இவ்வளோ ஐடியா போட்டு கடைசியில் ஒன்றுமே நடக்கலையே, எவனுமே பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஸ்ட் அவுட் ஆகல, எவனும் போட்டி எடுக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் வரல, எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி அவரு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா தீபக் சொல்றாரு. முத்துக்குமரன் எந்திரிச்சு என்ன சொல்றாரு, இல்லை சார் இந்த மாதிரி வந்து பொட்டி எடுக்கிறதுக்கு உன்னோட ஐடியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாரு. எடுக்கிற என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல ஜாக்லின் சொன்னாங்க, இல்லை சார் அவனை மட்டும் அவர் அட்டாக் பண்ணவே இல்லை. அப்புறம் ஃபேட்மேன் கேட்கும்போது ஆமா சார் அவனை அட்டாக் பண்ணல, அவனோட ஒப்பீனியனை மட்டும் நான் கேட்டுக்கிட்டேன், அவன் பொட்டி எடுக்கிறத பத்தி என்ன நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன் மட்டும் கேட்டுட்டேன், மற்றபடி அவன் மண்டையை நான் கழுவல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து மண்டே கழுவு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஜாக்லின், இன்னொன்னு சௌந்தர்யா, அதுக்கு பச்சைக்கிளி. ஸோ இவங்க மண்டையை பாத்தீங்கன்னா ஷோரா ஒரு கழுவிட்டு தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷால். ஏன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக மண்டை கழுவுனாரு. ஒன்று போட்டி எடுக்கிறதுக்கான மண்டை கழுவுறது, இதுக்கப்புறம் இது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க கூட அடிச்சு விடுறது. ஜாக்லைனையும் சௌந்தர்யாவும் அடிச்சு கூட்டாரு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹைலைட்டு. உண்மையிலே அதில் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லணும். 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கும் போது நடுவில் ஒரு நாட்டா மாதிரி உட்காந்து இவர்கிட்ட முறையிடுறாங்க. அதாவது சார் இந்த மாதிரி அவன் இந்த மாதிரிலாம் பண்ணா சார் அப்படின்ற மாதிரி அங்கே கேட்கும் போது, ஏமா சௌந்தர்யா எப்படியா பண்ண நீலாம் பண்ணுறது நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, சார் நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை சார், நான் அவதான் சார் எப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லும் போது, ஏமா ஜாக்லின் என்னம்மா உன்னை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுறாங்க அப்படின்ற மாதிரி. உண்மையிலே மனுஷன் அந்த சோஃபாவை போட்டு நடுவில் உட்காந்துட்டு இந்த சொல்லுவதெல்லாம் உண்மையா, அந்த ஷோல பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்கார வச்சுட்டு மாறி மாறி குறை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவர் நடுவில் உட்காந்துட்டு இந்த பக்கம் ஜாக்லின் அந்த பக்கம் சௌந்தர்யா 2 பேரையும் உட்கார வச்சுட்டு 2 பேரும் மாறி மாறி குறை சொல்லுங்கிறாங்க. இவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் எரிய நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஒரு சொட்டா ஊத்திட்டு இருக்காரு. ஸோ உண்மையில அது பார்க்கறதுக்கு வந்து இந்த மனுஷன் ஏதோ ஒரு பயங்கரமா மென்டலா ஒரு கேம் ஆடுறாப்லப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இந்த மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேட்கிற கேள்வி இருக்குல்ல, மண்டேக்குள்ள வருது, நீங்க ஏன் சார் இந்த மாதிரி கேமை திருப்புறீங்க, நீங்க இந்த கேம் அது ஃப்ளோல விட வேண்டியதானே, இவங்க தான் வின்னர், இவங்க தான் இப்படி பண்ணுவாங்க, இவங்க போட்டி எடுக்கணும், ஸோ இப்படிலாம் கேம் எதுக்கு மாத்துறீங்க அப்படின்னு
அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த கேள்வியில நியாயம் இருக்கா அப்படின்ற மாதிரி என்னால யோசிக்க முடியலங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், 14வது வாரத்துல வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. பிக் பாஸ் வந்து கேம் விளையாடுன்னு சொல்றாரு. எப்படி கேம் விளையாடுறது எனக்கு ஒன்றும் புரியல. கேம் விளையாடுறது என்ன, டான்ஸ் ஆடுறது கேமா? அது டான்ஸ் ஆடுறது கேம் இல்லை அப்படின்றது ஊர் உலகம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதை பத்தி டாபிக் ஏதாவது வந்தது பார்த்தீங்களா? சும்மா அது ஒரு ஃபார்மாலிட்டி. அதாவது இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓடுறதுன்னு தெரியாம சும்மா ஒரு டான்ஸ்ன்றது ஒரு ஃபார்மாலிட்டி. மற்றபடி நடுவில் நடந்தது பார்த்தீங்களா, அதுதான் ஷோக்கான கண்டென்ட். ஸோ அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள வந்து 8 பேர் இருக்காங்களா, அவங்க தான் இந்த வீக்கான கண்டென்ட். அவங்க 8 பேர் மட்டும் உள்ள வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலனா இந்த வீக்ல எதை பத்தி பேசுவாங்க? பேசுறதுக்கு டாபிக்கே இல்லை. இந்த இடத்துல விஜய் சேதுபதி சொல்றது என்னன்னா, இப்ப பிக் பாஸ் வந்து கேம் விளையாடு ஒரு சைடுல குத்துறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் விளையாண்டன்னு ஒரு பக்கம் குத்துறாரு. என்னடா பண்ணுவானுங்க அவனுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவனுங்க பாட்டு வந்து 7 உட்காந்துட்டு இருந்து எல்லாரும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா புகழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க நல்லா விளையாடுங்க, நீங்க இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. இவர் தான் பாத்தீங்கன்னா கேம் விளையாடணும், உங்களுக்கான வாய்ப்பு இது, செகண்ட் சான்ஸ் மிஸ் பண்ற கூடாது. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பேர் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, தவங்க கிடக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்க 8 பேரை தேடி இன்னொரு தடவை வந்திருக்கு, செகண்ட் சான்ஸ் வந்திருக்குன்னா அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும், நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணுங்க, லிவிங் ஏரியா லைட் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரை கூப்பிட்டு கொட்டலாம் செஞ்சாரு. இந்த மாதிரி ஒளியுலக இன்ஃபர்மேஷன் சொல்லாதீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண முடியலையா, கதவு திறந்து விடுறா வெளியே ஓடிடுங்க அப்படின்ற மாதிரி திட்டினாப்ல. ஸோ அவ்வளோ பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் பூஸ்ட் கொடுத்து கேம் விளையாட சொன்னாரு. இவர் என்ன சொல்றாரு, கேம் விளையாடுங்கன்றாரு. கண்டிப்பாக இதோட ரிஃப்ளெக்ஷன் எங்கே தெரியுமா இருக்கும்? நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா எவனும் இதை பற்றி பேசவே மாட்டான். அதாவது ஒருத்தனை வந்து எப்படி சொல்ல தூண்டி விடுறது, அந்த உசுப்பேத்தி விடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து விஜய் சேதுபதி அடிச்சிட்டார்ல, என்னையா உங்க நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல பர்டிகுலராக சில விஷயத்தை அவர் அட்டாக் பண்ணி பேசியிருந்தா பரவாயில்ல. அதாவது இப்போ ரயனை எதுக்கு போட்டி எடுக்க சொன்னீங்க, அது ரொம்பவே தப்பு சார் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தா பரவாயில்ல. அவர் என்ன பேசுறாருன்னா, இந்த மண்டை கலவரதுன்னு ஒரு அவரோட கேம் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தனை வந்து இது பண்ணி அது தூக்கி விடணும் அப்படின்ற மாதிரி அவர் பர்டிகுலர் விஷயம் வந்து அட்ரஸ் பண்ணாம ஓவராலாக நீ கேம் விளையாடுறதே தப்பு, நீ என்னதான் ஆக்சுவலாக எனக்கு புரியலங்க. 14வது வீக்ல பிக் பாஸ் கேம் விளையாடன்னு சொல்றாரு. என்ன கேம் விளையாட முடியும், வேற என்ன கேம்? ஆக்சுவலா நிறைய பேர் சொல்றாங்களே, என்ன இருந்தாலும் அவர் பண்ணது தப்பு தானே ப்ரோ, இன்னொருத்தங்க மண்டையை போய் கழுவிட்டு இருக்காரு, எல்லாரும் மண்டையை கழுவிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. மண்டையை கழுவுறாங்கன்னா அந்த அளவுக்கு உன் மண்டை வீக்கா இருந்தா, இப்போ உன் மண்டைக்குள்ள இன்னொருத்தங்க கையை விட்டு கழுவுறானா அப்ப என்ன மண்டை அது? உனக்கு கை கால இல்லையா, தடுக்க மாட்டியா நீ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுதான் இங்க விஷயம். அவனோட எப்படி சொல்றது, அவனோட கெப்பாசிட்டி என்ன? இன்னொருத்தவங்க உன் மண்டைக்குள்ள கையை விட்டு அதை வந்து கழுவுற அளவுக்கு நீ விட்டுட்டுனா அப்போ உன்னோட கெப்பாசிட்டியே இல்லை, நீ வெளியே போறதுக்கு தகுதியான ஆள் தானே. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா மைண்ட் லெவல்ல கேம் விளையாடுறது. அந்த கேமை பிக் பாஸ் விளையாடுன்னு தான் சொல்றாரு. ஏன்னா 14வது வீக்ல வேற ஒரு கேமுமே விளையாட முடியும். என்ன கேம் விளையாட முடியும் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அப்படி என்ன இங்கே டாஸ்க் ஏதாவது பயங்கரமாக சிவியராக கொடுத்துட்டு இருக்காங்களா, பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்களா, ஒன்றுமே இல்லையே. ஸோ அப்படி என்ன கேம் விளையாட முடியும் அப்படின்றத என்ன பொறுத்த வரைக்கும் புரியல. எனிவேஸ் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஏதோ பேசணும்னு பேசுகிற மாதிரி தான் இருக்குது. நேற்று பேசுனதே அப்படி தான் இருந்தது, இன்னைக்கு ப்ரோமோவை பார்க்கும்போது அப்படி தான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு விஷயங்க, இந்த ப்ரோமோவோட கமெண்ட்ஸில் போய் பாருங்களேன், எவ்வளோ கமெண்ட்ஸ்னு. என்ன எதை பற்றி திரும்ப வருது, தீபக் ஏன்டா இந்த மாதிரி வெளியே தோர்த்துனீங்க, தீபக் ஏன்டா இந்த மாதிரி வெளியே தோர்த்துனீங்களா, அநியா ஏன்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்த பேர் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. கதறதுன்னு சொல்கிறத விட அவங்களோட அன்பை வந்து அப்படி காமிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா தீபக் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு, இந்த மனுஷன் உள்ள இருக்கணும், ஃபினாலேல டாப் 5ல இவர் இருப்பார் அப்படின்னு நம்பிட்டு இருந்த ஒரு ஆளு. சோ அவர் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அதை சொல்லிட்டாங்க, மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களால ஏத்துக்கவே முடியல, ரொம்ப அநியாயம் பண்றீங்க, ரொம்பவே அன்ஃபேர்னு சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட் ஃபுல்லா அது மட்டும் தான். சோ இந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வரதுக்கான காரணம் என்னன்னா, அது ஆப்வியஸா மக்களுக்கு வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. சோ இது விஜய் டெலிவிஷன் வந்து எப்படி தான் இதை பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா ஓவரால் அவங்களுக்கும் தெரியும் தீபக் இருக்க ஃபேன் பேஸ் எப்படி, தீபக் இருக்க சப்போர்ட் எப்படி அப்படின்ற மாதிரி. சோ இது எல்லாம் தெரிஞ்சும் இவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. இன்னொன்னு கேம் விளையாட வரவங்களையும் கேம் விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் பவித்ரா சௌந்தர்யா இவங்க 2 பேர் மட்டும் வச்சு ஓடிக்கலாமா? இப்போ நான் என்ன சொல்றேன், நெக்ஸ்ட் வீக்ல வந்து நெக்ஸ்ட் சீசன்ல என்ன பண்றாங்க, பவித்ராவையும் சௌந்தர்யாவும் ரோல் மாடலா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே மொத்த பேர் வாங்க. ஏன்னா இப்படி இருந்தா மட்டும் தான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஃபினாலே டாப் 5 வரைக்கும் கூட்டு போவாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. நீங்க கேம் விளையாட என்ன பண்ணுவாங்க, உங்களை அடிப்பாங்கல, அடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வெளியே போயிடுவீங்க. இதுவே நீங்க எதுவுமே பண்ணலனா நீங்க என்ன பண்ணுவீங்க, பியூர் சோலா இருப்பீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, வெறும் ரியாக்ஷன் குயினா மட்டும் இருப்பீங்க. சோ இந்த மாதிரியே நீங்க சர்வே ஆயிட்டு போயிடலாம். தயவு செஞ்சு நெக்ஸ்ட் சீசன்ல வரவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறேன், கேம் விளையாடாதீங்க. கேம் விளையாடனா என்ன ஆகும், நீங்க ஒருத்தர் அடிக்க வேண்டியதா வரும், அவங்க உங்களை அடிக்க வேண்டியதா வரும். ஸோ அப்போ நீங்கள் வார்த்தையை விடுவீங்க, அவங்க வார்த்தையை விடுவீங்க. இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பிரச்சனையே வர வேண்டாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, உட்காந்து மிச்சர் நல்லா சாப்பிடுங்க, நல்ல திமிர மிச்சர் சாப்பிடுங்க. சாப்பிட்டு கடைசியில் என்ன சொல்லுங்க, சார் எனக்குன்னு ஒரு இது இருக்குது சார், நான் அது மூலியமா வந்து என்னோட ஃபேன்ஸை கொண்டு வந்துடுறேன் சார் அப்படின்ற மாதிரி விஷயத்தை தூக்கி போடுங்க. ஏன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தேவையான ஃபேன் தான். ஸோ சில இடத்துல ஃபன்னி கவுண்டர் மட்டும் கொடுத்துட்டு, சில இடத்துல ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துருங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா எவன் அழுறானோ பக்கத்தில் போய் உட்காந்து சார்ட் அவுட் மட்டும் பண்ணுங்க. நான் அன்பானவன், அமைதியானவன், நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹியூமர் சென்ஸ் எனக்கு அதிகமாக இருக்குது, இதை மட்டும் காமிச்சிக்கிட்டு கேமில் சுத்தமாக ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுங்க. இவனுங்க ஷோ எப்படி ஓட்டுறாங்கன்னு பார்த்துடலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஷோக்கான கண்டென்ட் ஒருத்தவங்க கொடுத்துட்டு இருக்காங்களே, அவங்கள மட்டும் தான் போட்டு பொல பொலன்னு பொழுதுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீசன்ல எவனுமே
கண்டென்ட் கொடுக்காதீங்க, இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுங்க. அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, யாராவது கேம் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட கெஞ்சாத குறையா கேட்பானுங்க. எவனும் மனசு மாறாதீங்க, மனசு மாறினீங்கன்னா உங்களை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இதுல மனசு மாறாம இருக்க 2 பேர் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. டாப் 5ல போறாங்க அப்படின்ற நியூஸ் வேற வந்திருக்கு. கண்டிப்பா டாப் 5ல போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சௌந்தர்யாவும் சரி பவித்ராவும் சரி டாப் 5ல வர போயிடுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் சீசன் வராங்க, கேம் விளையாடாம இருந்தீங்கன்னா ஜம்முன்னு நீங்க டாப் 5ல வரலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. சோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான மேட்டர், ஆக்சுவலா இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ரிவ்யூ வந்து லைவ்ல வரலாம்னு இருக்கேன். ஏன்னா லைவ் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல ஒரே ஒரு தடவை தான் வந்தேன், அதுவே சொதப்பிச்சு. சோ இன்னைக்கான எபிசோட்ல வந்து லைவ் வரலாம்னு நினைக்கிறேன். சோ அதோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வரலாமா வேணாமா இல்ல நார்மலி எப்பவும் போல வீடியோ போடலாமா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.